டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தேங்காய் சட்னியில் இருக்கக்கூடிய டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? தேங்காய் சட்னியை எப்படி செய்கிறது அப்படின்னாக்கா, தேங்காய் ஒரு ரொம்பவும் இலசு இல்லாமல் ரொம்பவும் முத்தலுமான காய் இல்லாமல் நார்மலான காயாக வாங்கி அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, திருவுங்க. தேங்காய் திருவுறது இருக்குது பார்த்தீங்களா, அதால் திருவுங்க. அந்த கருப்பு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஓடோடைய கருப்பு வராமல் அதை திருவுனீங்க அப்படின்னா அந்த இது ஒயிட் கலரில் இருக்கும். அப்போது அந்த இது பிளாக் கலரில் அந்த இது ஓடோடைய அந்த இது வராமல் திருவி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு பங்கு அளவு மட்டும் நீங்கள் உடச்ச கடலை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு மூடிக்கு அந்த தேங்காய் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு கப் கால்வாசி உடச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 5 கூட எடுத்துக்கலாம். ஒரு 2 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? தேவையான அளவு உப்பு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன ஜீரகம், கருவேப்பிலை. சரிங்களா? இப்போது இதில் அந்த தேங்காய், உடச்சக்கல்ல, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, அந்த ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தண்ணி அதிகமாக விடாதீங்க, நார்மலான அளவு விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு இதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் சின்ன ஜீரகத்தை போடுங்க. சின்ன ஜீரகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் அதை எடுத்து தாளிக்கிற அந்த அதை சூடாக நம்ம தேங்காய் சட்னியில் ஊற்றக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படி ஊற்றுனீங்க அப்படின்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அந்த இதை ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா அந்த தேங்காய் சட்னி அந்த மாதிரி ஆகாது. சரிங்களாங்க ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.